நம்ம நிஷா குக்கிங் சேனலில் வெங்காய போண்டா செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம் போண்டாக்கு வெங்காயம் கட் பண்ணி அதில் நம்ம தேவையான மசாலா போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா, டீ கடை போண்டா. ஸோ அது வெங்காயம் டீ கடை போண்டா. நம்ம டீ கடைக்கு போனால் இந்த போண்டா வாங்கி சாப்பிடாம வரமாட்டோம். சுட டீயோட ஈவினிங் டேபிளில் இந்த போண்டா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் போண்டா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வரும்போதோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து உங்கள் கணவன்மார்கள் வரும்போதோ இந்த போண்டா செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டான சூப்பரான இந்த போண்டாவோட சுட சுட டீ கொடுத்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு உங்களை பாராட்டுவாங்க. ஸோ இந்த போண்டா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் போண்டா செய்ய போகிறோம். வெங்காயம் போண்டா செய்கிறதுக்கு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கிங்க. பொடி பொடியாக வெட்டக்கூடாது, இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கணும். ஒட்டி நல்லா வெட்டின பிறகு இந்த மாதிரி நல்லா உதிரி விட்டுறணும். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி உதிரி விட்டுறணும். ஸோ இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, கவனம் இருக்கட்டும், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. நல்லா ஞாபகம் இருக்கட்டும், நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் 3/4 அளவுக்கு அரிசி மாவு போட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நான் கொஞ்சோண்டு ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போண்டாக்கு ஓமம் ஆட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுவாங்க. பட் நான் பெருங்காயத்தோட இந்த மாதிரி மாவு ஐட்டெல்லாம் செய்யும்போது ஓமம் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஓமம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கி போட்டுருங்க. வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓமம் போட்டோன்னா. நம்ம பெருங்காயம் வந்து நமக்கு வந்து ஒரிஜினலாக கிடைக்கிறதில்ல, அதால் நான் கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ஓமம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்துலேயே இதை முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இந்த மாதிரி தூணா போல் போட்டு பிசைஞ்சிக்கிங்க. நமக்கு வந்து போண்டா பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்குங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நம்ம இதில் நல்லா சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ தான் போண்டா வந்து நல்லா உள்ள வரைக்கும் சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஸ்பூனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் தட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போண்டா உள்ள வரைக்கும் நல்லா வேகணும். இப்போது இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி, ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இந்த மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி போண்டா போட்டு எடுங்க. ஸோ நல்லா அந்த சலசலப்பெல்லாம் நம்ம நிற்கிற வரைக்கும் இந்த போண்டாவை நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக விட்டிங்கன்னா ஒரு பக்கமாக தீய ஆரம்பிச்சிடும், ப்ரௌன் ஆகிடும். மற்ற பக்கம்லாம் பச்சை அப்படியே வேகாமல் இருக்கும்.
ஸோ நம்ம வந்து இது சுற்றி சுற்றி இப்படி விட்டோம்னா நல்லா ரவுண்டாக அழகாக வெந்து வரும். அவ்வளோதான், சூப்பரான நம்ம வெங்காயம் போண்டா ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது அந்த வெங்காயம் நல்லா வெந்து அதோடய ஃப்ளேவரோடு இந்த போண்டா சாப்பிடும்போது ஒரு டீ செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.